அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் வன்கொடுமை. நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். அனுராதபுரத்தில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கைது. வடக்கில் முப்படையினர் வசமுள்ள காணிகளை அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனையில் சட்டவிரோதமாக குடியேறி இருப்போரை வெளியேற்றுமாறு ஸ்ரீநேசன் வேண்டுகோள். சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு வழங்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ரவி குமுதேஸ் தகவல். ரஷ்ய உக்ரைன் மோதல் தொடரும் நிலையில் உக்ரைன் 30 நாட்கள் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ள தயார் என அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடு தழுவிய ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமான ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நாளை காலை 8 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் இன்று காலை வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளர்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களும் இன்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த வைத்தியசாலையிலும் வெளிநோயாளர் பிரிவுகள் முடங்கியுள்ளன. வவுனியா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நோயாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வன்கொடுமைக்கு உள்ளான 32 வயதான பெண் வைத்தியருக்கு நீதி கோரியும் நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்புக்கு ஆதரவாகவும் குறித்த பணி பகிஷ்கரிப்பு வவுனியா வைத்தியசாலையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் யாழ்ப்பாணத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர வைத்திய சேவைகள் தவிர்ந்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனால் சேவையினை பெற வந்த நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். அனுராதபுரம் வைத்தியருக்கு நீதி கோரியும் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் இன்று கருப்பு பட்டி அணிந்தும் பதாதைகளை ஏந்தியும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் வைத்திய உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், சகல பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், உரிமையை பாதுகாப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியவாறு அமைதியான முறையில் வைத்தியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் நாளை காலை 8 மணி வரை தொடரும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க இதனை தெரிவித்தார். අනුරාධපුර ශික්ෂණ රෝහල තුලදී
වෛද්‍යවරියකට බරපතල ලිංගික හිංසනයකට ලක් වෙන්න සිද්ධ වුණා. அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டமை சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைத்தியசாலைகளில் பணிபுரியும் பெண் வைத்தியர்களின் பாதுகாப்பு குறித்து நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே நான் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தோம். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டாலும் அரசாங்கத்துக்கு எமது செய்தியை மிக அழுத்தமாக கூற வேண்டியுள்ளது. அதனால் நாளை காலை 8 மணி வரை எமது போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இதில் எந்தவிதமான அரசியல் பின்புலமும் கிடையாது. வைத்தியர் ஒருவருக்கு மாத்திரம் நிகழ்ந்த சம்பவமாக இதனை நாம் பார்க்கவில்லை. முழு சமூகமும் எதிர்காலத்தில் பாதிப்பை எதிர்நோக்கலாம். ஆதலால் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் உடனடி தலையீடு அவசியமாகும். වඩා පැහැදිලි විශ්ලේෂණයක් සහිතව ස්ථිරසාර වැඩපිළිවෙලකට යන්න ඒ තුල අපිට මේ සෞඛ්‍ය පද්ධතිය තුල ආරක්ෂාව තහවුරු කරගන්න එක පැත්තකින් වගකීම්යන්ගේ දායකත්වය இதேவேளை அனுராதபுரத்தில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமசிங்க தலைமையில் இன்று காலை கூடிய போது அமைச்சர் இதனை சபைக்கு அறிவித்தார். අනුරාධපුර රෝහලේ තිබූ අවාසනාවන්ත සිද්ධිය සම්බන්ධයෙන් සමාජයේ දැඩි කතාබහකට භාජනය වෙලා තිබුණා. ඒ වගේම அனுராதபுரம் வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற துரதிர்ஷ்டமான சம்பவம் சமூகத்தில் பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த சபையிலும் அது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக நான் சபைக்கு அறிவித்தேன். அந்த சந்தேக நபரை கல்நேவ பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. මේ ඔහු සම්බන්ධයෙන් ඔහු නීති ඉදිරියට පමුණලා ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න අවශ්‍ය සියලු විධිදාන සලසලා තියෙනවා. ඒ පිළිබඳව මේ සභාව දැනුවත් කරන්න කැමැතියි. நாட்டில் சட்டத்தை மீறுவோர் மீது தராதரம் பாராமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ඉතින් මෙවැනි සිදුවීම් ගණනාවක් රට තුළ සිදු වෙලා තියෙනවා. මේවට එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කළ යුතුයි. අපේ ආණ්ඩුව තරාතිරම නොබලා නීතිය ක්‍රියාත්මක කරන ආණ්ඩුවක්. அனுராதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கல்நேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னரும் இதேபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. எனினும் சந்தேக நபர்களுக்கு கடந்த காலங்களைப் போல அரசியல் பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது. நாட்டில் சட்டத்தை மீறுவோர் மீது தராதரம் பாராமல் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை அனுராதபுரம் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தொழிற்சங்கம் என்ற வகையில் அவர்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிப்பதை வரவேற்கின்றேன். எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதால் நோயாளர்களின் நன்மை கருதி போராட்டத்தை கைவிடுமாறு வைத்தியர்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன். අපි නීතිය ක්‍රියාත්මක කරන්නේ රටේ පවතින නීතිමය රාමුව ඇතුලේ අදාළ ආයතන පද්ධතිය හරහා. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். வடக்கில் முப்படையினர் வசமுள்ள காணிகளை அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கில் முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நிலங்கள், விவசாய நிலங்கள் இராணுவத்தினுடைய முப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டிலே இருந்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அவர்கள் கால்நடைகளை வளர்த்து கால்நடைகள் ஊடாக உற்பத்தி செய்கிறார்கள். ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வந்த உடனே ஒரு உத்தரவை சொல்லியிருந்தார். இந்த இராணுவம் பிடித்திருக்கின்ற மக்களுடைய காணியை விடுதலை செய்வதாக. அதை இன்னும் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கால்நடை விவசாயிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த 2 திணைக்களங்கள். இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த காணிகளை விவசாயிகளிடம் கொடுக்கின்ற நிலையிலே நெல்லுக்கான பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாமல் போகும். நாங்கள் இந்த
முறைகளை கையாண்டார். விவசாயியை பொறுத்தமட்டிலே எங்களுடைய பகுதியில் இருக்க விவசாயிகளை பொறுத்தமட்டிலே அவர்கள் லட்சாதிபதியாக இல்லை. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அமைச்சரும் இருக்கிறார். உண்மையிலே எல்லாம் வசதியான விவசாயிகள் இல்லை. கால்நடைகளை விற்றுத்தான் விவசாயத்தை செய்கிறார்கள். அதாவது எங்களுடைய மரபுப்படி ஒரு கணவன் இறந்தால்தான் தாலியை கழட்டி வைப்பார். ஆனால் எங்களுடைய விவசாயிகள் வறுமை கோட்டங்கள் இருக்கின்றபடியால் புருஷன் இருக்கின்ற போதே அந்த தாலி கொடியை வங்கிகளிலே அடைமானம் செய்கின்ற அடைமானம் வைக்கின்ற நிலை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த வைத்த அடமானத்தை அல்லது வங்கியிலே வாங்குகின்ற லோனை கட்ட முடியாமல் இந்த விலை நிர்ணயம், இப்பொழுதுதான் விலை நிர்ணயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து இயற்கையின் அனர்த்தம் தொடர்ந்து, நேற்றும் மழை பெய்கிறது, விவசாயிகள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெட்டுகின்ற போது பச்சையாக வெட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து எங்களுடைய விவசாயிகள் சொல்லனா துயரத்திலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த உற்பத்தி என்பது விவசாயிகள், கடத்தொழிலும் விவசாயமும் இந்த நாட்டிலே முக்கியமான பங்கை வகிக்கின்றன. அந்த வகையிலே அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் எடுத்து எங்களுடைய விவசாயிகளுடைய இந்த கால்நடை பிரச்சனை, மேய்ச்சல் தரையை உருவாக்கி விவசாயிகளுக்கு நெல்லை காய வைப்பதற்கான அந்த மிஷினையோ அல்லது தளங்களை உருவாக்குவதனூடாக ரோட்டிலே காய வைக்கின்ற நிலை மாறும். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனையில் சட்டவிரோதமாக குடியேறியிருப்போரை வெளியேற்றுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லுகின்ற பிரதேசம், அந்த மயிலத்தமடு மாதவனை என்பது பல தசாப்த காலங்களாக அந்த இடத்தில் எங்களுடைய பண்ணையாளர்கள், கால்நடை வளர்ப்பாளர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய கால்நடைகளை கொண்டு அவர்கள் அந்த தொழிலை பாரம்பரியமாக செய்து வருகின்றார்கள். அந்த இடத்தில் சட்டவிரோதமான முறையில் அயல் மாவட்டங்களிலிருந்து குடியேற்றங்கள் வந்திருக்கின்றன. இதனை முறைப்படி சட்ட ரீதியாக அணுகுவதற்காக நீதிமன்றத்திற்கு சென்ற போது நீதிமன்றம் 2 தடவை 3 தடவை தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றிவிட வேண்டும், தேவையில்லாத இன நல்லிணக்கத்துக்கு எதிரான தன்மைகளை அங்கிருந்து களைந்து விட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்னும் அந்த விடயம் கையாளப்படாமல் இருக்கின்றது. ஆகவே கடந்த காலத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் கூட உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே சட்டவிரோதமாக குடியேறி அங்கிருக்கின்ற இன நல்லுறவை பாதிக்கக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த மயிலத்தமடு மாதவனை சார்ந்த அந்த மேச்சத்தரையில் இருக்கின்றவர்களை வெளியேற்றி விடுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயலாக மேய்ச்சல் தரை விடயம் தலை தூக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். அடிப்படையிலே இன்று பால் மாக்களை கூட நாங்கள் இறக்குமதி செய்கின்ற ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கால்நடை வளங்களை குறைக்கின்ற செயற்பாடுகளைத்தான் இன்று எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற கால்நடைகள் முறையான மேய்ச்சல் தரை இல்லாத ஒரு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆகையால் நாங்கள் சொல்லுகின்ற இந்த கந்தலாய் சீனி தொழிற்சாலையிலே ஒரு பகுதியை மேய்ச்சல் தரையாக மாற்றி எங்களுடைய கிண்ணியா, கந்தலாய், தம்பலகாம, முள்ளிப்பத்தானை போன்ற பல்வேறு பிரதேசங்களை உள்ளடக்கிய கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகளை குறிப்பாக இந்த மாறி காலத்திலாவது பராமரிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று இந்த மேய்ச்சல் தரைக்கான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பட்டதாரிகளுக்கான தொழிற்சந்தை இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பட்டதாரிகளுக்கான நிரந்தரமான மற்றும் தற்காலிக முழு நேர பகுதி நேர வேலைவாய்ப்புகளை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் இலக்குடன் தொழிற்சந்தை ஒன்று இன்று கலைப்பீடத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களுக்கான உள்ளக தொழில்சார் பயிற்சிகளை வழங்க முன்வரும் நிறுவனங்களை அடையாளம் காணும் நோக்குடனும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு தொழில் வழிகாட்டல் அலகின் உதவியுடனும் சேவ் அமைப்பின் அனுசரணையுடனும் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஊடகங்கள் உட்பட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல பங்கேற்றிருந்தன. தொழிற்சந்தை 2025 ஆரம்ப நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்
ஸ்ரீ சத்குரு ராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதில் டான் தொலைக்காட்சி குழுவினரும் பட்டதாரி மாணவர்களுக்கு ஊடகத்துறை சார்ந்த தொழில் வழிகாட்டல்களை வழங்கியிருந்தனர். நிகழ்வில் கலை பீடத்தில் 4ஆம் வருடம் மற்றும் 3ஆம் வருட சிறப்பு கலை மற்றும் பொதுக்கலை பயிலும் மாணவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிறப்பு கலை பொதுக்கலை பட்டங்களை பெற்று வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளும் கலந்து பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு விசுவமடு பாரதி வித்யாலய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு விசுவமடு பாரதி வித்யாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இடைநிலை தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆய்வுக்கூடத்தில் விஞ்ஞான ஆய்வுக்கூடம், மாணவர்களின் நவீன கல்வி செயல்பாட்டுக்காக கணினி மையம் மற்றும் நூலகம் என்பன காணப்படுகின்றன. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பங்கேற்று புதிய கட்டடத்தை இன்று மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளர், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் மற்றும் கோட்ட கல்வி பணிப்பாளர், அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர். எந்த ஒரு பிரதேசமாக இருந்தாலும் சரி, கல்விதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு கல்வியும் சுகாதார சேவையும் எங்களுக்கு மிக முக்கியமான. அதில் கல்வி ஒரு மனிதனை மேம்படுத்துவதும் அதுதான், மனிதனை பண்படுத்துவதும் கல்விதான். தலைமைத்துவம் என்பது எங்கு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறோம். பாடசாலையாக இருந்தாலும் சரிதான், இந்த நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதில் நல்ல ஒரு வேறுபாட்டை காண முடியும். மாணவர்களிடத்திலே நாங்கள் அந்த தலைமைத்துவ பண்புகளை மேம்படுத்த வேணும், வளர்த்தெடுக்க வேணும். கல்வி என்பது தனியாக வீட்டு படிப்பு அல்ல, அது உண்மையில சமூகத்துக்கு உதவி செய்கிறோம்ன்றது அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் உணர்கிறது. கல்வி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. மனித நேய பண்புகளையும் கல்விதான் மாற்றுகின்றது. இன்று நாங்கள் பல இடங்களில் பார்க்கணும், ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற மனப்பான்பது இல்லாமல் போகின்றது. ஒருவருக்கொருவர் மற்றவர்களை கஷ்டப்பட்டவர்களை பார்த்து இணங்குகின்ற தன்மை இல்லாமல் போகின்றது. மற்றது பெரியவர்களை மதிக்கின்ற தன்மை இல்லாமல் போகின்றது. அந்த பண்புகள் மிக முக்கியமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. தேர்தலில் போட்டியிட உள்ள கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும். அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தில் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குள பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. அதற்கமைய கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் சேனா மயூரன், புளொட் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுலசிங்கம், EPRLF முக்கியஸ்தர் மோசஸ், டெலோகூட் அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரபத்மன் உள்ளடங்கிய கட்சி உறுப்பினர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே விட்ட தவறுகளை இப்பொழுது மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த விதத்திலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வவுனியா மக்கள் ஒரு பூரணமான ஆதரவை தருவதாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த 4 சபைகளிலே பெரும்பாரியான ஆசனங்களை பெற்று ஆட்சியை நாங்கள் நிச்சயமாக கைப்பற்றுவோம். சங்கோடு வீணையும் இணைகின்றது என்ற ஒரு பேச்சு பொருள் அங்கே இருந்தது. ஆனால் சங்குக்கும் வீணைக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை. இதுவரை காலமும் நாங்கள் அது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிக்கவும் இல்லை, முடிக்கவும் இல்லை. அதே போல கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 5 கட்சி கூட்டணியாக இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதே கூட்டணியோடு வன்னி மாவட்டத்திலே, அதுவும் வவுனியா மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. யாழ் மாவட்டத்தின் 17 சபைகளிலும் முன்னணி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இதற்கான கட்டுப்பணத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்று காலை செலுத்தியுள்ளார். இதேபோன்று வடக்கு கிழக்கு முழுவதும் சைக்கிள் சின்னத்தில் தமது கட்சி போட்டியிட உள்ளதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான கட்டுப்பணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 17 சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு உரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சில தரப்புகள் பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளிலே எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் 13ஆம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும். 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு 17 செப்டம்பர் 21 வெளிவந்த ஈக்கிய ராட்சிய அந்த வரைவானது ஒரு ஒட்டியாட்சி வரைவு ஈக்கிய ராட்சிய வரைவு அது நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளோடு உடன்படக்கூடிய தரப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விவரங்களை பின்னர் தலைவர் தெரிவிப்பார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரையில் 6 கட்சிகளும் 9 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் எஸ். சுபியான் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தி வருகின்றது. நகரில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இன்றைய தினம் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தின. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி செயலாளர் பூவண்ணா பிரசாந்தன் தலைமையில் இன்று கட்டுப்பணம் செலுத்தியது. மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட 11 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதாக பிரசாந்தன் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அக்கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் தயானந்தனால் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. மண்முனை பெற்று மண்முனை மேற்கு பிரதேச சபைகளுக்கு போட்டியிடுவதற்காக இந்த கட்டுப்பணம் இன்று காலை செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த மகளிர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் என்னும் தொனிப்பொருளில் மன்னார் மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வு இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கௌரவ விருந்தினராக ஓய்வு பெற்ற மன்னார் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஸ்ரீரங்கநாயகி கேதீஸ்வரன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக நானாட்டான் பிரதேச செயலாளர் திருமதி கனகாம்பிகை சிவசம்பு பங்கேற்றதுடன் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட பெண் தொழில் முயற்சியாளர்கள் நினைவு சின்னம் மற்றும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மன்னார் தோட்டவெளி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஜேசுதாசன் ஜதுசிகா ஈட்டியெறிதல் போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர் மகளிர் தினத்தை முன்னிட்டு மண் ஆற்றல் வீராங்கனை என்னும் விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கௌரவ விருந்தினராக பங்கேற்ற ஓய்வு பெற்ற மன்னார் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஸ்ரீரங்கநாயகி கேதீஸ்வரனின் சேவையை பாராட்டும் முகமாக விசேட கௌரவிப்பும் இடம்பெற்றது. காலநிலை மாற்றத்திற்கு அமைவான திட்டங்களின் மாகாணம் தழுவிய கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. காலநிலை மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு முகம் கொடுக்கும் முகமாக சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனம், கிறிசலிஸ் நிறுவனம், வறுமை பகுப்பாய்வு நிலையம் ஆகிய இணைந்து செயல்படுத்திய திட்டங்களில் மாகாணம் தழுவிய கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இந்த திட்டமூடாக பூநகரி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமூக செயல்பாட்டு திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அவை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் எதிர்காலங்களில் அரசு திணைக்களங்கள் இவற்றை முன்னெடுத்துச் செல்லும் வழிவகைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இவை குழு கலந்துரையாடல், பயனாளிகளின் கருத்துக்கள், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகளின் கலந்துரையாடல்கள் போன்ற வடிவங்களில் இடம்பெற்றன. இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் ஈனா நலாயினி மற்றும் துறை சார்ந்த அரசு தரப்பினர், விவசாய போதனாசிரியர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பூநகரி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன.
நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவில் ஆட்டுக்கு புல்லறுக்க சென்ற நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவ லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவு 10ஆம் இலக்க தேயிலை மலைக்கு அருகாமையில் உள்ள கால்வாய் ஒன்றில் இருந்து நேற்றிரவு ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் நேற்று காலை ஆட்டுக்கு புல் அறுக்க சென்றவர் எனவும் நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் தோட்ட பொதுமக்கள் இணைந்து தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கால்வாய் ஒன்றில் குறித்த நபர் விழுந்து கிடந்ததை அவதானித்துள்ளனர். இதனை அடுத்து பொதுமக்கள் பொகவந்தலாவ போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட நபர் பொகவந்தலாவ லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான சிவனு பாக்கியநாதன் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு முன்னர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த ஒன்றியத்தின் இணைப்பாளர் ரவி குமுதேஷ் இதனை குறிப்பிட்டார். සෞඛ්‍ය සේවාවේ දීමනා පිළිබඳව අර්බුදයක් හේතුවෙන් අපි පහුගිය දවසක வரவு செலவு திட்டத்தினூடாக எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து நாம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் கலந்துரையாடல் நடத்தினோம். எமது சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு வலியுறுத்தினோம். ஒரு வார காலத்துக்குள் தீர்வை வழங்குவதாக அவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். அந்த கடிதத்தை நாம் வெளியிடவில்லை. அமைச்சராக பொறுப்பேற்று அவர் வழங்கிய முதலாவது வாக்குறுதி என்பதால் பொறுமையாக இருக்கிறோம். சம்பள உயர்வு வழங்குவதாக கூறி கொடுப்பனவுகளை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு முன்னர் எமக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். 18 වෙනිදා උදේ 8ට නැවත වතාවක් අපි අත්හිටවපු වර්ධන ක්‍රියාමාර්ගය නැවත ආරම්භ කරන්න තීරණය කළා තියෙනවා. තවම අපිට ප්‍රතිචාරයක් ලැබිලා නැති නිසා. மோட்டார் வாகன திணைக்களத்தின் அதிகாரிகள் மீது அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதிருப்தி வெளியிட்டுள்ளது. மோட்டார் வாகன திணைக்களம் தேவையான கருத்துக்களை முன்வைப்பதற்கு உரிய தயார்படுத்தல்களுடன் வராமை தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இதற்கு அமைய மீண்டும் ஒரு தினத்துக்கு உரிய தயார்படுத்தல்களுடன் வருமாறு கூறி அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இன்று தெரிவித்தது. மோட்டார் வாகன திணைக்களத்தின் 2020, 21, 22 மற்றும் 23ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் தலைமையில் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே அதிகாரிகள் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டனர். அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் கடந்த கால கூட்டங்களில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டமை குறித்து இங்கு ஆராயப்பட்டது. குறிப்பாக இலங்கை சங்கத்தின் கணினி கட்டமைப்புடன் இணைந்து கொள்வதற்கு முன்னர் இடம்பெற்ற சட்டவிரோத வாகன பதிவுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகத்தினால் முன்வைக்கப்பட்ட 25 விடயங்கள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் உள்ளிட்ட தற்போதைய நிலைமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டி இருந்த போதும் அவ்வாறான அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். எனினும் அறிக்கையை தாம் வழங்கியிருப்பதாக அதிகாரிகள் கூறிய போதும் அவ்வாறான அறிக்கை தமக்கு கிடைக்கவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்தார். வழங்கப்பட்டதாக கூறப்படும் அறிக்கையின் பிரதி குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை பரிசீலித்த கணக்காய்வாளர் நாயகம் அது குறித்து தான் திருப்தி அடையவில்லை என குழுவில் தெரிவித்தார். அதில் உள்ள விடயங்கள் குறித்து குழு நீண்ட நேரம் கேள்விகளை கேட்ட போதும் அதிகாரிகளால் அவற்றுக்கு பதிலளிக்க முடியவில்லை. பழைய தகவல்கள் தம்மிடம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பில் அதிகாரிகள் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு விசாரணைகளை இடைநடுவில் நிறுத்தியதுடன் பிறிதொரு தினத்தில் மீண்டும் அழைப்பதற்கு தீர்மானித்தது. குறித்த தினத்தில் முழுமையான தயார்படுத்தல்களுடன் வருமாறு குழு வலியுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர, சுகத் திலகரத்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சந்தன சூரியராட்சி, சட்டத்தரணி சாகரிகா அதாவுட, ஓஷானி உமங்கா, சுசந்தகுமார, நவரத்ன, ஜனக சேனாரத்ன, தினிந்து சமன் மற்றும் லால் பிரேமநாத் ஆகியோரும் அரசாங்க அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்க தூதரக குழுவினர் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்தித்துள்ளனர்.
வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் அலுவலகர் தலைமையிலான குழுவினர் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதிகளை சந்தித்துள்ளனர். அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அலுவலர் கெவின் பிரைஸ், அரசியல் நிபுணர்களுக்கான நஸ்ரீன் மெரிகார் மற்றும் சரித்த பெர்னாண்டோ ஆகியோர் துணைவேந்தரை சந்தித்து வடக்கு நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் பீடாதிபதிகள் மற்றும் அலுவலகர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதில் பல்கலைக்கழக பதிவாளர், நிதியாளர் மற்றும் பீடாதிபதிகள் பங்கேற்றனர். நுவரெலியா மாணவி கவிஷாலினி சிலம்பாட்ட போட்டியில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். நுவரெலியா தெல்தோட்டை கலைமகள் பாடசாலையில் கல்வி பயின்று வரும் மாணவி கவிஷாலினி சிலம்பாட்ட போட்டியில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். தலவாக்கலை கதிரேசன் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்ற சிலம்பாட்ட போட்டியில் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் நுல்கந்தூர பிரதேசத்தைச் சேர்ந்த தரம் 9 கல்வி பயிலும் கவிஷாலினி 2ஆம் இடத்தை பெற்று அடுத்த போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். சிலம்பாட்ட பயிற்றுவிப்பாளர் வீணா சிவராஜா, இலங்கை சிலம்பாட்ட சம்மேளன தலைவர் திருச்செல்வம், செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவி கவிஷாலினி ஆரம்ப கல்வியை தொடர்ந்த நுல்கந்தூர ஆதவன் வித்தியாலய அதிபர் மகேந்திரன் தலைமையில் நேற்று கௌரவிக்கப்பட்டார். இதன்போது மாணவிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் மரங்களை வெட்டிய மரக்கூட்டு தாபனம் மரக்கிளைகளை அகற்றவில்லை என பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்தில் மரங்களை வெட்டிய மரக்கூட்டு தாபனம் மரக்கிளைகளை அகற்றவில்லை என பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்தில் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட மரக்கிளைகளை மரக்கூட்டு தாபனம் வெட்டியிருந்தது. மரங்கள் வெட்டப்பட்டு அகற்றப்படாமல் 1 மாதம் காலம் வரை வளாகத்திலேயே காணப்படுகின்ற நிலையில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் நலன் கருதி மரக்கிளைகள் அகற்றப்பட வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் அதிபரை வினவிய போது அவர் பதிலளித்தார். மரக்கூட்டு தாபனம் பாடசாலை மரத்தின் கிளைகள் மற்றும் மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுத்த போது சில மரங்களை வெட்ட வேண்டாம் என பழைய மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கமைய சில மரங்களை வெட்டி அகற்றுவதை நிறுத்துமாறு கோரிய போது ஏற்கனவே வெட்டப்பட்ட கிளைகளையும் அகற்றாமல் மரக்கூட்டு தாபனத்தினர் சென்றுவிட்டனர். இது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் என கிளிநொச்சி மத்திய கல்லூரி அதிபர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கான சுகாதார மற்றும் ஊடக எழுத்தறிவுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெறுகின்றது. பெண்களுக்கான சுகாதார மற்றும் ஊடக எழுத்தறிவுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான பயிற்சி செயலமர்வு இன்று மட்டக்களப்பில் ஆரம்பமானது. சுதந்திரத்துக்கும் நீதிக்குமான தேர்தல் கண்காணிப்பு நிலையமான கஃபே அமைப்பின் ஏற்பாட்டில் ஐக்கிய அமெரிக்காவின் கார்ட்டர் சென்டர் நிறுவனத்தின் அனுசரணையுடன் பயிற்சி செயலமர்வு இடம்பெறுகிறது. இன்று ஆரம்பமான இப்பயிற்சி செயலமர்வு 3 நாட்களுக்கு இடம்பெற்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவு பெறவுள்ளது. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் 30 பேர் கலந்து கொண்டுள்ளனர். சுதந்திரத்திற்கும் நீதிக்குமான தேர்தல் கண்காணிப்பு நிலையமான கஃபே அமைப்பின் தேசிய நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கி தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சுபியான், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஓய்வு நிலை அதிகாரி ஹாரிஸ் உட்பட கஃபே அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேல் மாகாண சபையால் சலாம் ரமலான் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் சந்திப்பு நேற்று கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. இதன்போது இன்றைய சமூகத்தில் ஓரளவு பின்தங்கி இருக்கும் மரபுகளை வெளிப்படுத்தும் சமூக நோக்கத்துடனும் முழு உலகிற்கும் தேசிய ஒற்றுமையினை நிரூபிக்கும் நோக்கத்துடனும் இந்த ஆண்டு தேசிய ரமலான் பண்டிகையை சலாம் ரமலான் என்ற தொனிப்பொருளில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி எதிர்வரும் 21 முதல் 31 வரை கலாச்சார விழாவை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
மேல் மாகாண சபையால் நியமிக்கப்பட்ட தேசிய ரமலான் விழா குழு இதனை திட்டமிட்டுள்ளதுடன் 21 முதல் 31 வரை 10 நாட்களுக்கு கொழும்பு நகரத்தை மின் விளக்குகளால் இணைத்து கிரீன்பாத் வளாகத்தில் 3 நாள் கலாச்சார விழாவை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்துள்ளன. இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் மற்றொரு பண்டிகையாக சலாம் ரமலான் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேல் மாகாண சபையால் செய்யப்பட்டுள்ள சலாம் ரமலான் விழா முஸ்லிம் மக்களின் பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார விழுமியங்களை பற்றிய அடிப்படை புரிதலையும் அறிவையும் மேம்படுத்தும் தனித்துவமான விழாவாகும். ஏனைய கலாச்சார விழாக்கள் கொண்டாடப்படுவது போன்று முழு சமூகத்தையும் மத ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஒன்றிணைத்து அதிக சமூக பங்கேற்பு, பொருளாதார பங்கேற்பு மற்றும் மதங்களுக்கு இடையேயான புரிதலுடன் கொண்டாட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வை பற்றி கருத்து வெளியிட்ட தேசிய ரமலான் விழா குழுவின் தலைவர் ரிசான் நசீர், இடையேயான புரிதலுடன் கொண்டாட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருகோணமலை மூதூர் ஆசாத் நகர் ஜும்மா பள்ளிவாசலின் நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. ஆசாத் நகர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இஃப்தார் நிகழ்வை பள்ளிவாசல் நிர்வாகம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. இஃப்தார் நிகழ்வில் சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் சகோதர மதங்களைச் சேர்ந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் அடம்பன் மத்திய மகாவித்தியாலய பாடசாலை சமூகம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நோன்பு திறக்கும் மாபெரும் இஃப்தார் நிகழ்வு நேற்று மாலை அடம்பன் மத்திய மகாவித்தியாலய பாடசாலையில் இடம்பெற்றது. அடம்பன் மத்திய மகாவித்தியாலய பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இஃப்தார் நிகழ்வில் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளடங்கலாக அழைக்கப்பட்ட விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். சமய சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக குறித்த நோன்பு திறக்கும் மாபெரும் இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அடம்பன் பள்ளிவாசல் பிரதம மௌலவி உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு